அமெரிக்காவுக்கு சொந்தமான கப்பல் ஒன்றின் மீது தாங்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் அறிவித்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக கிடைக்கப்பெற்ற தகவல்களை விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஹெஸ்புல்லா அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதிகளினுடைய வரலாற்றில் முதல் முறையாக இடம்பெற்ற ஒரு அதிசயமான பேச்சுவார்த்தை என்று சொல்லி சர்வதேச ஊடகங்களால் வர்ணிக்கப்படுது இந்த பேச்சுவார்த்தை. எனவே அது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு சரக்கு கப்பல் ஒன்று பனாமா நாட்டு கொடியுடன் சர்வதேச கடல் பரப்பில் போய்கொண்டிருந்த போது அதன் மீது தாங்கள் குரூஸ் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் அறிவித்திருக்கிறார்கள். இந்த தகவல் வெளிவந்தது நள்ளிரவு நேரம். எனவே மேலதிக விவரங்கள் வெளியாகல. இந்த மாதிரி தாக்குதல் ஒன்றை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் என்று சொல்லி மட்டும்தான் சொல்லப்பட்டிருந்தது. அந்த குறிப்பிட்ட சரக்கு கப்பலினுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் MSC சரிஸ்கா பி என்று சொல்லப்படுற ஒரு கப்பல். சரிஸ்கா வி என்றது அந்த 5 என்றதை குறிக்கும். எனவே MSC சரிஸ்கா 5 என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த பேருடைய ஒரு கப்பல் மீது தாங்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்று சொன்னால், ஈரானுக்கு சொந்தமான ஒரு சரக்கு கப்பல் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாம் ஓமானிய கடல் பரப்பில் வைத்து. எனவே அந்த தாக்குதலுக்கு பழிவாங்கும் விதமாக இந்த தாக்குதலை தாங்கள் நடத்தியதாக ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் அறிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த தாக்குதல் தொடர்பான மேலதிக விவரங்கள் வெளியாகல. கப்பல் சேதமடைஞ்சதா, அதில் இருந்த பணியாளர்களுக்கு என்ன நடந்தது, என்ன ஏதென்று தெரியல. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாக்டாக எந்த இடத்துல வச்சு இந்த தாக்குதல் இடம்பெற்றது என்று சொல்லி அது சம்பந்தமாகவும் தகவல்கள் வெளியிடப்படையில. ஆனால் இதில் இன்னும் ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கு. என்னென்னு சொன்னால், இந்த செய்தி வெளியிடப்பட்ட அதே சேம் டைம் பிரித்தானியாவினுடைய பிரபல கடல்சார் கண்காணிப்பு அமைப்பாகிய UKMTOன்னு சொல்லி ஒரு அமைப்பு இங்கே இருக்குது. அவர்கள் ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈராக்கினுடைய கடல் பரப்புக்கு அண்மையில் வைத்து கப்பல் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அதாவது ஈராக் இருக்குத்தானே, ஈராக்கினுடைய ஒரு முக்கியமான துறைமுகம் கசர் என்று சொல்லப்படுற ஒரு துறைமுகமாம். அதில் இருந்து 40 கடல் மைல் தொலைவில் ஒரு கப்பல் மேலே தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டிருப்பதாக தங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்குது. எனவே தாங்களும் மேலதிக விவரங்களுக்காக காத்திருக்கிறோம் என்று சொல்லி முதல் கட்ட தகவலை மட்டும்தான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்ந்த இன்னும் ஒரு கப்பல் மேலே ஒரு தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டு, இரண்டாவது கப்பல் மேலே அதில் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருப்பதாகவும், சிறிய அளவில் அந்த தீயை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் அங்கிருக்கிற பணியாளர்கள், கப்பல் இருக்கிற பணியாளர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் UKMTO தகவல் வெளியிட்டிருக்கிறது. இந்த தகவல்கள் எல்லாமே நள்ளிரவு நேரத்தில் வெளியான தகவல்கள். எனவே காலமாக விடிஞ்சா பிறகுதான் மிச்ச தகவல்கள் வெளிவரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே ஈரான் நடத்திய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட அந்த கப்பல் தான் இந்த கப்பலா, அல்லது இது வேற அது வேறையா தெரியலை, என்னென்னு தெரியலை. அப்படி தனித்தனியாக இருக்குமாக இருந்தால் மொத்தம் 3 கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எனவே மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம். இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக என்று சொல்கிற மாதிரி அமெரிக்க ஜனாதிபதிகளினுடைய வரலாற்றில் முதல் முறையாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு காரியம் ஒன்றை செய்திருக்கின்றார். அதுதான் ஹெஸ்புல்லா அமைப்புடன் அவர் தொலைபேசியில் பேசியிருக்கின்றார். என்ன பேசியிருக்கார் என்று சொன்னால், போர் நிறுத்தம் சம்பந்தமாக பேசியிருக்கின்றார். அதுவும் ஹெஸ்புல்லா அமைப்பினுடைய உயர்மட்ட குழுவினருடன் தான் பேச்சுவார்த்தை நடத்தியதாக ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ட்ரூத் சோஷலில் எழுதியிருக்கின்றார். ஹெஸ்புல்லா அமைப்புடன் மிகச்சிறந்த பேச்சுவார்த்தையை தான் நடத்தியதாகவும், போர் நிறுத்தத்துக்கு அவர்கள் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும், உடனடியாக மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ட்ரூத் சோஷலில் எழுதியிருக்கின்றார். இது ஒரு அதிசயமான நிகழ்வாக பார்க்கப்படுது. ஏன்னு சொன்னால், பொதுவாக உங்களுக்கு தெரியும், அமெரிக்க ஜனாதிபதிமார் அவைக்கு ஒரு புரோட்டோகால் இருக்குது. அந்த புரோட்டோகாலை மீறி எல்லாருடைய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட மாட்டார்கள். இப்போ வேறு நாட்டு தலைவர்களோட கதைக்கிறது வேறு பிரச்சனை. ஆனால் ஹெஸ்புல்லா மாதிரியான ஒரு அமைப்போட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறது ஒரு அரிதான செயல் என்று சொல்லலாம். பொதுவாக அமெரிக்க ஜனாதிபதிமார் அந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபடுறதில்லை. இதுக்கு முதல் யாரும் அப்படி பேசின மாதிரியே தெரியலை. எனவே ட்ரம்ப் கொஞ்சம் வித்தியாசமான ஆள்
தானே அவர் எல்லாருடையும் கதைப்பார், உங்களுக்கு தெரியும். எனவே அவருக்கு ஒரு காரியம் நிறைவேறணும், ஒரு தேவை இருக்குன்னு சொன்னால் அவர் எல்லாருடையும் கதைப்பார். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. புரோட்டோகால் எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுப்பட்டு அவர் கதைப்பார், அது பிரச்சனை இல்லை. தான் கதைச்சதை வந்து பகிரங்கமாகவே போட்டிருக்கார். அதே நேரம் இந்த ஒரு பேச்சுவார்த்தையில் ட்ரம்ப் ஈடுபட வேண்டியதுக்கான ஒரு பின்னணி ப்ரெஷர் ஒன்று சம்பந்தமாகவும் சர்வதேச ஊடகங்களில் வந்து செய்திகள் போடப்பட்டிருக்கு. அதென்ன ப்ரெஷர்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதுதான் ஈரானினுடைய அறிவிப்பு. நேற்று திங்கட்கிழமை மாலை வேளையில் ஈரான் அறிவித்திருந்தது, அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையை நாங்கள் முறித்து கொள்கின்றோம், நாங்கள் பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறி போகின்றோம், இனி அமெரிக்காவுடன் பேசி பயனில்லை என்று சொல்லி நேற்று ஈரான் அறிவிச்சிருந்தது தானே. அப்போ அதில் ஈரான் சொன்ன முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால், லெபனானில் வந்து யுத்தம் நிறுத்தப்படையலை. அந்த யுத்தத்தை நிறுத்தாமல் பேச்சுவார்த்தை நடத்துறதுல அர்த்தமே இல்லை. எனவே முதல்ல அதை நிறுத்துங்கோன்னு சொல்லி நாங்கள் பேச்சுவார்த்தையிலேருந்து வெளியில் போகிறோம் என்று சொல்லி ஈரான் அறிவிச்சிருந்தது. எனவே பேச்சுவார்த்தையிலேருந்து ஈரான் வெளியில் போகிறது வந்து அது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தோல்வி. ஏன்னு சொன்னால் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லி வச்சுக்கார், ஈரான் வந்து தோத்துட்டுது, ஈரான்கிட்ட வந்து ஒன்றுமே இல்லை, அவர்களுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போகிறத தவிர வேறு வழியே இல்லை, அவர்களால் வந்து பேச்சுவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லி கொஞ்ச நெஞ்ச பேச்சாயா பேசினேன்ற மாதிரி ட்ரம்ப் வந்து எவ்வளோ கதைகளெல்லாம் சொன்னவர் எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது திடீரென்று ஈரான் வந்து வெளிக்கிட்டு வெளியில் போகும்போது அது ப்ரெஷர் தானே. எனவே எப்படியாவது லெபனானில் யுத்தத்தை நிறுத்தியே ஆகணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று பின்னேறம் அளவில் லெபனானினுடைய தலைநகர் பெய்ரூட் இருக்குத்தானே, பெய்ரூட்டை நோக்கி ஏராளமான இஸ்ரேலிய படையினர் புறப்பட்டு போனதாக சொல்லப்படுது. எனவே அப்படியான ஒரு பின்னணியில் வந்து உடனடியாக ட்ரம்ப் என்ன செய்கிறார், ஹெஸ்புல்லா அமைப்போடையும் பேச்சுவார்த்தை நடத்தி பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுடைய வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார். 2 தரப்போடையும் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக மோதல்களை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ட்ரம்ப் கேட்டதாகவும் 2 தரப்பினருமே வந்து ஒப்புக்கொண்டதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே உடனடியாக மோதல் முடிவுக்கு வருகிறது லெபனானில் என்று சொல்லி தன்னுடைய ட்ரூத் சோஷியலில் அறிவித்திருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இதை எவ்வளவு தூரத்துக்கு நம்பலாம் என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த கேள்விக்கான பதில் யாருக்குமே தெரியாது, நம்புறதா விடுறதான்னு சொல்லி. நாங்கள் இந்த காணொலியில் கதைச்சு கொண்டிருக்கும் போதே அங்கே சில தாக்குதல்கள் ஆரம்பிக்கலாம், என்ன வேணுமென்றாலும் நடக்கலாம் என்றதான் நிலைமை. இறுதியாக வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில் ட்ரம்ப் என்னென்ன மாதிரி சொல்லியிருக்கிறார், அதைத்தான் நாங்கள் விளங்கிக் கொள்ளணுமே தவிர மற்றபடி அது உண்மையாக நடக்கும் என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளவே கூடாது. எனவே இப்போதைக்கு லெபனானில் வந்து ஒரு தற்காலிகமான முறையில் யுத்த நிறுத்தம் என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ட்ரம்ப் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கார், லெபனானினுடைய தலைநகர் பெய்ரூட் நோக்கி சென்று கொண்டிருந்த இஸ்ரேலிய படையினர் இப்பொழுது திருப்பப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் இதுக்கு மேலே முன்னேறி செல்ல மாட்டார்கள், அவர்கள் திருப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கார். அதை பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் சொல்லல, ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். அதுக்கு பதிலாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய பிளானை வந்து கைவிட போகிறதில்லை, எங்களுடைய பிளான் வந்து அப்படியே தான் இருக்கும், ஹெஸ்புல்லா அமைப்பினர் எங்கள் மேலே தாக்குதல் நடத்துவார்களாக இருந்தால் உடனடியாக எங்களுடைய பிளான் படியே எல்லாமே நடக்கும் என்று சொல்லி, அதாவது பெய்ரூட் நோக்கி போகிறது தான் இஸ்ரேலினுடைய பிளான், லெபனானினுடைய தலைநகர் நோக்கி. இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லணும், லெபனானுடைய தென்பகுதி இருக்குத்தானே, அதாவது இஸ்ரேலிய எல்லையில் தான் இவ்வளவு சண்டை நடந்தது. அப்போ தெற்கு பகுதியில் மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பை வந்து பலப்படுத்த போகிறோம் என்று சொல்லி இஸ்ரேல் சொல்லி கொண்டு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயோ இருக்கிற தலைநகர் பெய்ரூட் நோக்கி தன்னுடைய படைகளை அனுப்ப ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேல். இது வந்து சர்வதேச ரீதியாக நிறைய கண்டனங்களையும் உருவாக்கியிருந்தது. நிறைய நாடுகள் கண்டித்திருந்தார்கள், இந்த மாதிரி நீங்கள் விட்டால் முழு லெபனானையும் பிடிச்சிருவீங்க போல என்று சொல்லி நிறைய கண்டனங்கள் சொல்லப்பட்டது. எனவே இந்த மாதிரியான ஒரு பின்னணியில் தான் நெத்தன்யாகு அவர்கள் சொல்லியிருக்கிறார், எங்களோட பிளான் வந்து போட்ட பிளான் தான் அப்படியே இருக்குது, ஹெஸ்புல்லா அமைப்பினர் தாக்கினா நாங்கள் திரும்பி முன்னேறிக்கொண்டே போவோம், பெய்ரூட் நோக்கி போவோம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன கருத்துக்கும் நெத்தன்யாகு அவர்கள் சொன்ன கருத்துக்கும் இடையில வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இனி என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். எனவே மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம். தெற்கு லெபனானில் இடம்பெற்ற மோதல்களில் இஸ்ரேலிய படையினர் ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதில் வந்து 7 இஸ்ரேலிய படையினர் காயமடைந்திருக்கிறார்கள், ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இது நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற சம்பவமாகும். தெற்கு லெபனானில் உள்ள ஒரு மலை பிராந்தியத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே நேரம் பிரித்தானியாவைச் சேர்ந்த இராணுவ வீரர் ஒருவர், பிரிட்டிஷ் இராணுவ வீரர் ஒருவர் ஈராக்கிலே கொல்லப்பட்டிருக்கிறார். ஈராக்கில் கொல்லப்பட்டாரா, அங்கே என்ன சம்பவம் நடக்குது, அங்கே தான் ஒன்றுமே இல்லையே, எல்லாமே அமைதியாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து தவறுதலாக கொல்லப்பட்டிருக்கிறார். அதாவது ஒரு பயிற்சி நடவடிக்கையின் போது ஏற்பட்ட ஒரு வெடி விபத்தில் வந்து நான் நினைக்கிறேன் ஏதோ வெடி குண்டுகளை வந்து டெஸ்ட் பண்ணி பின்னும் போல இருக்கு, அல்லது இதே மிஸ் ஃபயரோ இன்னும் தெரியலை, பயிற்சி நடவடிக்கையின் போது ஏற்பட்ட ஒரு விபத்து காரணமாக அவர் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கொல்லப்பட்ட பிரிட்டிஷ் இராணுவ வீரருடைய பெயர் விவரங்கள் இன்னமும் வெளியாகவில்லை. அவை கிடைக்கின்ற போது அடுத்தடுத்த காணொளிகளில் அவை குறித்து பார்க்கலாம்.
எனவே லெபனானில் நடைபெறுகின்ற மோதல்களை உடனடியாக நிறுத்துவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னால் இயன்ற முயற்சிகளை எடுத்து வருவதாக தெரிகிறது. அதை உடனடியாக நிறுத்தணும். அது மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்குது. ஈரானை திரும்ப சம்மதிக்க வச்சு திரும்ப பேச்சுவார்த்தை மேசைக்கு அழைச்சி கொண்டு வரணும். ஏன்னு சொன்னால் தற்போது வரைக்குமான நிலவரப்படி ஈரான் வெளியேறி இருக்கிறது. எனவே திரும்ப ஈரானோட கதைச்சி ஈரானை அமைதிப்படுத்தி பேச்சுவார்த்தைக்கு கொண்டுவரணும். அந்த முயற்சியில் அடுத்ததாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈடுபடுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால் பேச்சுவார்த்தையோ சமாதானமோ எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு உண்மை இருக்கணும். உண்மையாக நேர்மையாக செயல்படணும். அப்படி செயல்பட்டால் மட்டும்தான் அந்த பேச்சுவார்த்தையும் சமாதானம் நீடிக்குமே தவிர சும்மா கதைக்கிற மாதிரி கதைச்சி போட்டு அங்கால அடிக்கிற மாதிரி அடித்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்து வந்தால் ஒரு நாளுமே எதுவுமே நிலைக்காது. பேச்சுவார்த்தை நிலைக்காது, சமாதானமும் நிலைக்காது. இது ஏன் இந்த உலக தலைவர்களுக்கு விளங்குதில்லை என்றதான் எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்குது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.